செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னம்மா பேசுன? சாமி கிட்ட கொழக்கட்டையை கொடுத்து படிப்பு பணமும் குடுன்னு கேட்கமா? ஆனந்தி, உன் குழந்தை மழை சொல்ல கேட்டா கடவுளே மயங்கி அவ கேட்டதெல்லாம் கொடுத்துருவாருமா. பாட்டி இந்த கொழக்கட்டை. ஆனந்தி, ஒரு முக்கியமான சமாச்சாரத்துல மறந்துட்டேம்மா. என்ன திருத்தணி ஆஸ்பத்திரிக்கு மாத்திட்டாங்க. நாளைக்கே நம்ம புறப்படணும். அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னம்மா? இவ்வளவு நாள் உங்க மகளை போல என்னை காப்பாத்தினீங்க. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. இனிமேலும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. என் கணவர் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். ஏம்மா, அவர்தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னீங்க. இந்நேரம் வந்திருப்பாருமா. என்னையும் குழந்தையும் பார்த்தா அவர் எங்களை கண்டிப்பா எடுத்துக்கு வர. நான் கொஞ்சம் புக் ஸ்டால் வரைக்கும் போய் மேக்ஸின்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. ஆனந்தி, ஆனந்தி அம்மா, நீங்களா? சௌக்கியமா இருக்கியா? இருக்கேம்மா. அடடே, உன் பொண்ணு எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்ட. ஆமா, நல்லம்மா எங்க? நீ மட்டும் தனியா எங்க புறப்பட்ட? என் கணவர் வீட்டுக்கு போறேம்மா. வெளிநாட்டிலிருந்து அவர் இந்நேரம் வந்திருப்பார். அப்படியா? நீயும் கணவர் சந்தோஷமா வாழணும் ஆனந்தி. அம்மா, உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போச்சு. என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஆனா உங்க கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். உன் மனசு போலவே என் கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. எங்க அத்தானையும் நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனந்தி, அவரு ரொம்ப நல்லவர். என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெண்ணுக்கு என்னம்மா வேணும்? உண்மைதாம்மா. ஒரு பெண்ணுடைய வாழ்வும் தாழ்வும் அவளுக்கு அமையிற புருஷனை பொறுத்துதாம்மா இருக்கு. அம்மா, நீங்க கொடுத்து வச்சவங்க. நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடோடி வாழணும். அம்மா, இவங்க யாருமா? இவங்க தாம்மா நமக்கு உயிர் கொடுத்தவங்க. அத்தா, அத்தா, சீக்கிரமா வாங்க, வாங்க சீக்கிரம். ஆனந்தி, ஆனந்தி, அத வராரு, அவர்தான் என் கணவர். ஐயோ, சீக்கிரமா வாங்கத்தா. நான் வரேம்மா. எங்க அத்தானையும் நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனந்தி, அவரு ரொம்ப நல்லவர். என் மேல உயிரையே வச்சிருக்காரு. இதை விட ஒரு பெண்ணுக்கு என்னம்மா வேணும்? அம்மா, நீங்க கொடுத்து வச்சவங்க. நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடோடி வாழணும். அம்மா, இந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய அன்பும் கருணையும் தாமா என் கண் முன்னால தெரியுது. நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யும்? இந்த ஏழைகிட்ட உயிர் தாமா இருக்கு. இந்த ஏழைகிட்ட உயிர் ஒண்ணுதாமா இருக்கு. உயிர் ஒண்ணுதாமா இருக்கு. உயிர் ஒண்ணுதாமா இருக்கு. இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கியா? ஏமா, இன்னும் எத்தனை தடவை சொல்லிட்டேன். மறக்கவா, நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்னு தாத்தா. ரொம்ப பிடிவாதக்கார பொண்ணுமா. சரி, ஊர்ல இருந்து இன்னைக்கு புது ஃபாரஸ்ட் ஆபீசர் குடும்பத்தோட வராங்களா? அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நாம தான் செய்யணும். சீக்கிரம் போய் வேலையெல்லாம் கொண்டு போ. அத வந்துட்டாங்க, நான் போய் பார்த்து பண்றேன். கும்பரேனுங்க, என் பேரு சங்கையாங்க. நான் இங்க வாட்ச்மேனுங்க. அப்படியா? வெரி குட். கார்ல பெட்டி படிக்கலாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. உமா, அண்ணா, அண்ணா, ஆமாடியா. கும்பிடுறேங்க. பெரியவரே, யாரு இது? உங்க பொண்ணா? இல்லம்மா, பேத்தி. வெந்நீர் போட்டு தயாரா வச்சிருக்கீங்க. ஐயா சீக்கிரம் குடிக்க சொல்லுங்க. அண்ணா, நீ போய் காபி போட்டு சீக்கிரம் கொண்டு வா. நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தம்மா, சீக்கிரமா காபி கொண்டா. அவர் குடிச்சுட்டார். இதை வந்துட்டேம்மா. ஆனந்தி, ஏம்மா, ஆனந்தி உனக்கு எப்படி தெரியும்? அதை ஏம்மா கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. உமா, உமா, இத வந்துட்டேன். நீங்க போங்கம்மா, நான் கொண்டு வரேன். அத்தா, காபி இப்ப வந்துடும். சரி உமா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணி வை. இப்ப வந்துடுறேன்.
இந்தாங்க காஃபி. இப்படி வேமா. நீங்களா? நீங்க செத்து போயிட்டுதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். யாரம்மா நீ? என்ன சொல்ற? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயா, நீங்க படிச்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. நீங்களே இப்படி செய்யலாமா? இது உங்களுக்கு நியாயமா? எங்க ஆனந்தி வாழ்வையே வீணாக்கிட்டீங்களே ஐயா. என்ன ஆனந்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் அவளுக்கு வேண்டியவதான். நீங்க இங்க நிம்மதியா இருக்கீங்க, ஆனா நீங்க செத்து போயிட்டுதான் நினைச்சு அங்க ஒரு ஜீவன் தினமும் செத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களால எத்தனை பேரோட நிம்மதி அழிஞ்சு போச்சு தெரியுங்களா? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்தியை தெரியுமான்னு கேட்டீங்களே, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்தவரே இவர்தான் அம்மா. இவரை நம்பி மோச போன அந்த அப்பாவி பொண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டா அம்மா. யார் சொன்ன ஆனந்தி செத்து போயிட்டதா? அவ குழந்தையோட முக்கியமா இருக்கா. ஆனந்தி உயிரோட இருக்கா? உபா, உனக்கு அவளை தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். அவ கொஞ்ச நாள் என்னுடைய ஆதரவுல தான் இருந்தா. நாம ஊர்ல இருந்து வர்றப்ப மருதூர் ஸ்டேஷன்ல அவளை சந்திச்சேன். நீங்க தான் என் கணவர்னு உங்களை அவளுக்கு காட்டினோம். அவ எதுவுமே பேசாம போயிட்டா. அவ அப்படி ஏன் போனாங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. நான் செஞ்ச ஒரு சின்ன உதவிக்காக என் வாழ்க்கையில குறுக்கிட வேண்டான்னு அவ ஒதுங்கி போயிருக்கா. ஐயோ, எங்க அம்மா சொன்னதை கேட்டு நான் பெரும் பழிக்கு ஆளாயிட்டு. ஆனந்தி, கண்மணி, அவசரப்பட்டு நான் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட சிரிச்சதுனால தான்மா விதி என்ன வாழ்நாள் பூராவும் அழ வச்சிடுச்சு. உனக்கு சொன்னா புரியாதுமா, நீ தூங்கு. சொல்றேன். ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா, அவருக்கு ஒரு தங்கையா. அந்த தங்கைய அவர் ரொம்ப அன்பா வளர்த்தாரா. அவ அண்ணன் அழ வச்சுட்டு ஓடி போயிட்டாளா. அந்த பாவி நான் தாமா. அண்ணாவோட தன்னனுக்கு அவமானத்தை கொடுத்த அந்த சண்டாளி நான் தாமா. மாமா, இப்ப நாம அவர்கிட்ட தாமா போய்கிட்டு இருக்கோம். கண்மணி, உன் மாமா உதாரணா அவர் கவலை எல்லாம் மறந்துடுத்தம்மா. மாமா ரொம்ப நல்லவருமா, உன்னை அன்ப வளர்ப்பார். இனிமே நீ அவர்கிட்ட தாம்மா இருக்கணும். அங்கதாம்மா. சார், தங்கச்சி கொடுங்க சார். தங்கச்சி மரத்தை கொடுங்க. இதுதான் உங்க அம்மா வீடு. மாமா இங்க இல்லம்மா. சிவரான பார்த்துட்டாமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க. இருக்கேன். என்னத்துக்கு இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஒண்ணும் வேணாம்மா. இந்தாங்க, இது பையனுடைய ஜாதகம், இது பொண்ணுடைய ஜாதகம். இது ரெண்டுக்கும் கல்யாண பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. முருகா, இந்த வீட்டு ஜாதகத்துக்கு என் ஜோசியத்துக்கு ராசியே கிடையாது. நான் எந்த ஜாதகம் பார்த்தா ஆனதே இல்ல. அது ஆனந்தி விஷயத்துல பலிக்கல. நீங்க என்னையா சொல்றீங்க? ஏம்மா கேக்குறீங்க? ஆனந்தி செத்ததுக்கு அப்புறம் என்னம்மா பண்றது? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நிறுத்துங்க. என் மகன் செத்து போயிட்டாரு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம்மா? சிவராமா பாபா நல்ல சமயத்துல வந்து. யாருப்பா இவரு? நம்ம ஆனந்தி செத்து போயிட்டான்னு சொல்றாரு. அவன் உன்ன பாக்க போறேன்னு சொல்லிட்டு போனா எங்கப்பாவா? ஏப்பா பேசாம இருக்கிற? இந்த ஜோசியர் சொல்றதுக்கும் நீ திருதரணும் முழிக்கிறதுக்கும் எனக்கு நம்ம பயமா இருக்குப்பா. எங்கப்பா ஆனந்தி? எங்கப்பா என் மகன்? எங்கப்பா? என்னடா சொல்ற? எதுக்காக அவனை மன்னிக்கணும்? ஆனந்தி எங்க கேட்டா ஏன் அப்படி அழுகுற? எங்கடா ஆனந்தி?
அவனை ஏமாத்திட்டேன் இதுவரைக்கும் இங்க ஆரம்பி மாதிரி இருந்தது நீ பெத்தமாக இல்ல ஆமாம்மா காலம் பூரா அழுதுகிட்டு இருந்த ஒன்ன மேலும் அழ வைக்க வேண்டாம்னு நினைச்சு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆந்தி மாதிரி நடிக்க வச்சம்மா என்ன ஏமாத்திட்டியடா என் தலையில கண்ணை தூக்கி போடு என் கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி என் கண்ணையே குத்தி போடாச்சிட்டியடா எங்கடா என் மக எங்க ஆனந்தி அவ உனக்கு பார மறந்தான்னு வீட்டை விட்டு விரட்டிட்டியா இல்ல அவ கொன்னுட்டியா எங்கடா அம்மா இதயம் இல்லாதவனுக்கு நேர்மை இல்லாதவனுக்கு தாயா இருக்கிறதோட ஒட்டி மாறியாவே நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் நான் கேட்கறது பதில் சொல்லு என் மக எங்கடா நடந்ததை மறைக்காம சொல்லு நான் பெற்ற மக எங்கடா ஆரம்பிய நான் எவ்வளவோ கண்ணு கருத்து அம்மா பாதுகாத்தேன் ஆனா நான் உயிரோட இருந்து அவளை என்னால காப்பாற்ற முடியாம போச்சும்மா கண்ணு இருந்து கிணத்துல விழுகிற மாதிரி அவன் யாரோ ஒருத்தரை நம்பி மோசம் போயிட்டாமா குடும்ப கௌரவம் அழிச்சிட்டேன் இனிமே நான் உயிரோட இருக்க போறதில்லை எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாமா மகளே என்ன விட்டுட்டு போயிட்டியா என் தெய்வமே நான் வேதத்தை உன்னால போக்க முடியும் நீயே வேதனைப்பட்டா நான் என்னம்மா செய்வேன் நான் என்ன செய்வேன் கடல் நடுவே ஓட விட்டேன் மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன் மழை நீரில் நனைய விட்டேன் மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன் மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன் நாலு பக்கம் திறந்து கொண்டால் நான் அதற்கு என்ன செய்வேன் நான் அதற்கு என்ன செய்வேன் காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன் மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன் மழை நீரில் நனைய விட்டேன் முடியும் வரை காத்திருந்தேன் முள்நடுவே மலர் வளர்த்து முடியும் வரை காத்திருந்தேன் மலர் பறிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானேன் முள் தைத்த கதையானேன் காகிதத்தில் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன் மணல் எடுத்து வீடு கட்டி நனைய விட்டேன் மழை நீரில் நனைய விட்டேன் தாய்முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்த
இருப்பேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன். மழை நீரில் நனைய விட்டேன். ஆனந்தியா, என் தங்க பெற்ற மகளா, என் தங்க பெற்ற மகளா, என் தங்கச்சி பெத்த போட்டு ஏமா யார் உனக்கு இந்த கதையெல்லாம் சொன்னா? உங்க அம்மா எங்க? ஆனந்தி, 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 ஆனந்தி. ஆனந்தி, ஆனந்தி, ஆண்டவா, காப்பாத்திட்டேன். நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். என் தங்கச்சி என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டி ஆண்டவா. அம்மா, அண்ணா, அம்மா, சிரிங்கண்ணா சிரிங்கண்ணான்னு சொல்லுவியே, என்னை ஏம்மா இப்படி அழ வச்சுட்டு போனேன்? ஆண்டவனே என் கண்ணீரை துடைக்க முடியாதுங்கிறதுனாலதான் உன்னை என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டாரு போல இருக்கு. அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். உன் வாழ்க்கை இப்படி ஆறதுக்கு காரணம் என் வாழ்க்கையை நானே தான் நாசமாக்கிட்டேன். நான் இருந்து உங்களுக்கு அவமானத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இப்போ என் குழந்தைய அனாதையாக்கிட்டு போயிடுவேணுங்கிற பயம் எனக்கு வந்துடுச்சு. அதனால தான் நான் இங்க வந்தேன். அருதி, என்ன வார்த்தை சொல்லிட்டம்மா? உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறத மறந்துட்டியா? இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போக உன்னை விட மாட்டேம்மா. நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டம் எல்லாம் போதாதான் நானே தேடிக்கிட்டேன். அண்ணா, ஒருவேளை என் கணவர் என்னை தேடி வந்தா என் குழந்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உன் கணவர்கிட்ட நான் எப்படிமா அதை உங்ககிட்ட சொல்லுவேன்? உன் கணவர் என்னென்ன சொல்றீங்க? நீ திருவிழாவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு உண்மை தெரியாம ஆத்திரப்பட்டு உன்னுடைய புருஷனை நான் கொண்டுட்டேம்மா, கொண்டுட்டேன். இல்லைன்னா அவர் சாகல, உயிரோட தான் இருக்கார். உன் கணவர் உயிரோட இருக்காரா? அவனை நீ பாத்தியா? உன் கணவர் உயிரோட இருக்காரா? அப்படி நான் கொலைகாரம் இல்லை, நான் கொலைகாரம் இல்லை. ஆனந்தி, ஆனந்தி, ஏன் உன் கணவரை கூட்டிட்டு வரல? உன்னை உன் கணவரையும் குழந்தைய அம்மா பார்த்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனந்தி, அண்ணா, அம்மா வந்துட்டாங்க. ஆமாம்மா, அம்மா வந்துட்டாங்கம்மா. உன்னை பாக்குறதுக்காக தான் அம்மா அவங்க உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அம்மா வீட்டுக்கு போலாம், அம்மா வீட்டுக்கு போலாம். மடி அம்மா, அம்மா, ஐயோ 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 அம்மா, அம்மா, நான் என்னம்மா செய்வேன்? அம்மா, அழுவுறா? இல்லம்மா, நான் சிரிக்கிறேம்மா. இந்த மாதிரி நான் சிரிக்கிறேம்மா. உங்க அம்மா என்ன சேர்க்க சொல்லிருக்காம்மா. நான் சிரிக்கிறேம்மா. அம்மா, நான் சிரிக்கிறேம்மா. அன்னையின் கரங்களிலே
கரங்களிலே அழகாக வளர்ந்தாள். ஆசையின் கரங்களிலே மலராக மலர்ந்தாள். அன்பு கரங்களிலே அடைக்கலமாய் விழுந்தாள். அடைக்கலமாய் விழுந்தாள். ஆனந்தி வந்திருக்கிறாம்மா. அம்மா, நீ யார பார்க்கணும்னு துடிச்சியோ அந்த மகன் வந்திருக்கிறாம்மா. சிதைஞ்சு போன நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கிற இந்த கண்கொள்ளா காட்சிய பாருமா. அம்மா. சிவராமா. ஆமாம்மா, சின்ன வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறியே அந்த செல்வம் அம்மா. இது அதை காப்பாத்தி வீரோடு உங்ககிட்ட ஒப்படைக்க என்னால முடியாம போச்சும்மா. முதல்ல ஒரு தீ கூட்டிக்கிட்டு வந்து இதான் மகன்னு சொன்னேன். இப்ப ஒரு கொலை தூக்கிட்டு வந்து இதான் மகன் சொல்றேன். என்ன நம்ப வைக்க நீ கொலை கூட அம்மா, என் வார்த்தை நம்பிக்கை இல்லை. நான் தான் உன் மகன் சொல்றதுக்கு ஆனந்தி உயிரோட எனக்கு இல்லையப்பா. மாமா ஏன் மாமா அழுற? அம்மா, இத பாருமா, இதாம்மா ஆனந்தியோட மகன், உன்னுடைய பேத்திப்பா. இத பாருமா அம்மா. இது யாருப்பா? பேர் என்னம்மா? கேட்டியாம்மா, கேட்டியா? நீ போய் சொல்றது இல்லாத அந்த பச்சை குழந்தை வரை ஏன் போய் சொல்ல வச்ச? நினைச்சு நினைச்சு நானும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவேன். நீ மட்டும் சந்தோஷமா. ஐயோ அம்மா, ஆனந்தி பாத்தியாமா உங்க அண்ணன் கறிய என்னை இந்த நிலைமையில தவிக்க விட்டுட்டு ஏமா போறே. ஆனந்தோட புரிஞ்ச காரணம் புரியோட இருக்க அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயா ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் ஆத்திரத்துல அறிவிழந்து தவறு பண்ணிட்டேன். நான் செஞ்ச தவறுக்கு கை மேல பணம் கிடைச்சிருக்கீங்க. ஆனந்தி நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாயா, போயிட்டா. ஆனந்தி, நான் உன்னை ஏதே நினைச்சிட்டு நீ போயிட்டியா? நான் உன்னை ஏமாத்தணுமா? சத்தியமா நான் உன்னை ஏமாத்தணுமா? ஏமாத்தணும். ஆனந்தியா, என் ஆனந்தியா, என் மகள் ஆனந்தியா, மகளே, பெத்த கடமையை செய்ய முடியாது இந்த தாய் மகத்துல படிக்க கூடாதுன்னு போயிட்டியம்மா. ஆனந்தி, அன்னையின் கரங்களிலே அரும்பாக தவழ்ந்தாள். அண்ணனின் அன்பு கரங்களிலே அணையா விளக்காய் நின்றாள். சார், உங்க தங்கியோட வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கிறேன். இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாவது நிம்மதியா இருக்கலாம் தான் நான் ஊருக்கு அழைச்சிட்டு போறேன். கூட்டிட்டு போங்க சார், கூட்டிட்டு போங்க. உங்க குழந்தை தாராளமா கூட்டிட்டு போலாம். டைம் ஆச்சு, புறப்படுங்க. ஏன் எல்லாரும் அழுவுறீங்க? குழந்தைய அனுப்ப போகுது. கண்மணி, 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 வேண்டாம். கண்மணி, வேண்டாம். கண்மணி, கண்மணி, கண்மணி.